திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளி விழா ஆண்டை தலைவர் கலைஞர் கொண்டாடினார். பொன்விழா ஆண்டை நம்முடைய தலைவர் கலைஞர் கொண்டாடினார். பவள விழா ஆண்டை நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள். வைர விழா ஆண்டை கொண்டாடுவதற்கு எங்களில் எதிர்கால கட்சியை வழிநடத்துவதற்கு நீங்கள் ஒருவரை அடையாளம் காட்ட வேண்டும். திராவிடத்தின் எழுச்சியை தலைவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி மறுபடியும் மீண்டும் அரியணை ஏறுமா, இவர் முதலமைச்சர் ஆவாரா என்றெல்லாம், வெற்றிடம் ஏற்பட்டது என்றெல்லாம் பத்திரிகைகள் யூகம் சொல்லினர். அரசியல் தலைவர்கள் ஆருடம் கணித்தார்கள். ஆனால் அவைகளெல்லாம் துச்சமென மதித்து உங்கள் கடும் உழைப்பால் கழகத்துடைய கௌரவத்தையும் கழக தோழருடைய சுயமரியாதையையும் காப்பாற்றி இருக்கிறீர்கள். யாரை கழகத்தில் முன்னிலைப்படுத்தினால் பொதுமக்களை கவர முடியுமோ, கழக தோழனை வெறியோடு கட்சி வேலை செய்ய சொல்ல முடியுமோ அவர்களைத்தான் நான் முன்னிறுத்த வேண்டும். உங்களுக்கும் பேடையில் அமர்ந்திருக்கிற கழக தலைவர்களுக்கும் ஏன் இன்னும் தயக்கம்? உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா? பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனத்தோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். காலம் தாத்தார்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.